ஐயனார் துணை சீரியல்ல இனி எபிசோட்ல நிலா ஆபீஸ்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும் பொழுதே நம்ம சேரன் ஃபோன் பண்ணி ஹாஸ்டல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறாப்புல. ஹாஸ்டல் பிடிக்கலன்னா சொல்லு, வேற பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அட்வைஸும் பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்புல. இதெல்லாம் முடிச்சுட்டு சேரன் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா நம்ம பல்லவன் குளிர் ஜோரத்தால நடுக்கிக்கிட்டு இருக்கிறாப்புல. லைட்டு கூட போடவே இல்லை. இந்த சோழன் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இப்படி விட்டுட்டு போயிட்டானே அப்படின்னு பயங்கர கோவம். அதுக்கப்புறம் பல்லவனை ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிக்கிட்டு போயிடுறாங்க. இங்கே நிலா ஹாஸ்டலுக்கு வராங்க. நிலாவோட ஃப்ரெண்ட்ஸு ஹாஸ்டல் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஒவ்வொரு கிரீட்டிங் கார்ட்ஸாக கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அதில் ஐ எம் சரி சாரி அப்படின்னு சொல்லி நம்ம பல சோழன் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கிட்டேயும் ஒரு இதில் எழுதி கொடுத்து அனுப்பிச்சி விட்ருக்குறாப்லையாட்டுக்கு. எல்லாருமே நிலாவை வளைச்சி வளைச்சி கேள்வி மேலே கேள்வியாக கேட்குறாங்க. ஏண்டி என்னோட பாய் ஃப்ரெண்டுலாம் வந்து என்னை கண்டுக்கவே மாட்டேங்கிறான், ஆனால் பாரு உன் பாய் ஃப்ரெண்டு உனக்கு என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான், சாரிலாம் எப்படிலாம் கேட்குறான் அப்படின்னு அட்வைஸ் மேலே அட்வைஸாக பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம நிலாவும் நடந்தது எல்லாத்தையுமே நினச்சி பார்க்குறாங்க. அதாவது ஆரம்பத்துல இருந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம சோழன் நமக்காக எவ்வளோலாம் உதவி பண்ணியிருக்கிறாப்புல அப்படிங்கிற விஷயம்லாம் வந்து போகுது. ஸோ சோழனுக்கு நம்ம மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்காட்டுக்கு அப்படிங்கிறதையும் இங்கே நிலா புரிஞ்சுக்கிறாங்க. அப்படியே ஜன்னல்ல வழியாக எட்டி பார்த்தா கீழேயும் ஒரு சாரி அப்படிங்கிற ஒரு போர்டை வச்சுட்டு தான் போயிருக்காப்லையாட்டுக்கு. நம்ம நிலாவுக்கும் சோழனோட ஞாபகமாகவே இருந்துக்கிட்டு இருக்கு. இங்கே பல்லவனை ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிக்கிட்டு போயிட்டு வீட்டுக்கு அழைச்சிக்கிட்டு வராங்க நம்ம சேரனும் பாண்டியனும். இங்கே நம்ம சோழன் உக்காந்துருக்கிறாப்புல. உக்காந்துருந்தவர் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப அதுக்கப்புறம் தான் நடந்ததை எல்லாமே சொல்கிறாங்க. உன்னைய நம்பி தானே பல்லவனை விட்டுட்டு போனேன், உன்னைய யார் பார்த்துக்கிறேன்னு கேட்டா நீயே தானே பார்த்துக்கிறேன்னு சொன்னேன், நீ சொல்லியிருந்தா நானே பார்த்துக்கிட்டு இருந்திருப்பேன்ல, நீ மாட்டுக்கு விட்டுட்டு போயிட்ட அப்படின்னு சொல்லி சோழனை பிடிச்சி திட்டுன்னு திட்டுறாங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா வழக்கம் போல் பாண்டியனுக்கும் சோழனுக்கும் சண்டை அடிதடி தான். இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிற பல்லவன் உள்ளார ரூமில் போயிட்டு ஃபீல் பண்ணி நிலாவுக்கு ஃபோன் பண்ணி ரொம்பவுமே கதறி கதறி அழ ஆரம்பிச்சிடுறாப்புல. நீங்கள் வந்துருங்க அண்ணி, நீங்கள் இல்லாமல் எனக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு அப்படின்னு கதறி அழுகுறாப்புல. நம்ம நிலாவும் அட்வைஸ் மேலே அட்வைஸாக பண்ணிடுறாங்க. இதோட இன்னி எபிசோடு முடிஞ்சிடுச்சு. அடுத்த வாரம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.